ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல் யூஸ் பண்ணக்கூடிய VLOOKUP ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாத ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க VLOOKUP ஃபங்க்ஷனை மல்டிபிள் கிரைட்டீரியாக்காண்டி யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அது எல்லாமே அட் அ டைம்ல எப்படி ஒரே ஃபார்முலா பண்றது அப்படின்னு நான் கற்றுத்தரேன். உங்களுக்கு பேசிக்கா VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி பெருசா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்றவங்கள நம்ம சேனல் ஆல்ரெடி VLOOKUP பத்தி ஒரு டீடைல்டான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் இந்த வீடியோக்கு வந்தா போதும். ஸோ அப்பதான் உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டேட்டா இருக்கு. ப்ராடக்டோட ஐடி, ப்ராடக்டோட நேம், ப்ராடக்டோட ப்ரைஸ், அதோட அவைலபிலிட்டி, அதோட ஆஃபர். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்க ப்ராடக்ட் ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டோட நேம், ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி, ஆஃபர் இது எல்லாமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் கொண்டு வரணும். அதாவது நான் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ரைட், VLOOKUPனாலே பேசிக்கா என்னது அப்படின்னா வெர்டிகல் லுக்கப்னு சொல்லுவோம். அதாவது நீங்க கொடுத்துருக்க டேபிள் அரேல உங்களுக்கு காலம் வாய்ஸா இருக்கக்கூடிய டீடைல்ஸ் உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ரைட், ஸோ இப்போ இதை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். அண்ட் எப்படி அட் அ டைம்ல இது எல்லாமே சேர்த்து பண்ணலாம்னு பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க VLOOKUP ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல 3 ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லுக்கப் வேல்யூ. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி லுக்கப் வேல்யூ அப்படின்றது ப்ராடக்ட் ஐடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட் ஐடி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்ச் பண்ண போறோம். அதாவது 101 அப்படின்ற ப்ராடக்ட் ஐடியோட நேம் என்ன, ப்ரைஸ் என்ன, அவைலபிலிட்டி என்ன, ஆஃபர் என்ன. ஓகே, ஸோ இதான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ லுக்கப் வேல்யூல ப்ராடக்டோட ஐடி கொடுத்துட்டு கமா தென் டேபிள் அரே இருக்கு. ஸோ டேபிள் அரேல என்ன பண்ணணும், ஹெடரோட சேர்த்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். ஹோல் டேபிள் அரே செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. தென் கமா நெக்ஸ்ட் என்ன இருக்கு, காலம் இண்டெக்ஸ் நம்பர். ரைட், ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னது, ப்ராடக்ட் ஐடி பேஸ் பண்ணி எனக்கு இப்போ இங்க என்ன இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு. ஸோ எனக்கு ப்ராடக்ட் நேம் அப்படின்றது இந்த டேபிள் அரேய செகண்ட் காலம்ல இருக்கு. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். ஸோ எனக்கு ப்ராடக்டோட நேம் செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ நான் 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கமா ரேஞ்ச் லுக்கப்ல உங்களுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லைன்னா எக்ஸாக்டா மேட்ச் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபால்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் வேணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தா எனக்கு என்ன வந்துடும், எனக்கு ப்ராடக்டோட நேம் வந்துருச்சு. அதாவது ப்ராடக்ட் ஐடி A101ல எனக்கு ப்ராடக்டோட நேம் டொமேட்டோன்னு இருக்கு. ஸோ எனக்கு டொமேட்டோன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ் செக் பண்ண போறேன். ஸோ நான் சேம் VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேம் லுக்கப் வேல்யூல A01 கமா டேபிள் அரேல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அரேல ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு தென் கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல பிரைஸ் எத்தனாவது காலம்ல இருக்கு, 1 2 3 தேர்ட் காலம்ல இருக்கு. ஸோ நான் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் கமா சேம் ஹியர் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ப்ராடக்டோட பிரைஸ் என்னன்னு வந்துருச்சு, 55 வந்துருச்சு, விச் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ஓகே தென் அவைலபிலிட்டி சேம் நான் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். லுக்கப் வேல்யூல A101 கமா டேபிள் அரேல சேம் ஹோல் டேபிள் அரே, டேபிள் அரேல சேம் ஹோல் டேபிள் அரே, F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல அவைலபிலிட்டி எங்க இருக்கு, 4th காலம்ல இருக்கு. ஸோ 4 கொடுத்துட்டு கமா இங்க ஃபால்ஸ், இங்க ஃபால்ஸ், க்ளோஸ் பிராக்கெட் என்டர். I'm going to do, so here also I'm going to do the same VLOOKUP. லுக்கப் வேல்யூல இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க கமா டேபிள் அரேல ஹோல் டேபிள் அரே அண்ட் F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி கமா அண்ட் ஆஃபர் அப்படின்றது 5th. ஸோ 5 கொடுத்துட்டு கமா இங்கே ஃபால் சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆஃபர் 1%. ஸோ இது பர்சன்டேஜில் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட், ஸோ இப்போ நான் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் ஒரே ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் மட்டும் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரைஸும் வரணும், அவைலபிலிட்டியும் வரணும், ஆஃபரும் வரணும். இது நான் தனித்தனியாக VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரே ஃபார்முலா யூஸ் பண்றீங்க, ஒரே டேபிள்ல தான் நீங்க லுக்கப் வேல்யூ பாக்குறீங்க அப்படின்னா
கண்டிப்பா இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஸோ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு வி லுக்கப் வேல்யூல சேம் ப்ராடக்ட் ஐடி, கமா டேபிள் அரேல ஹோல் டேபிள் அரே as I said அண்ட் F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு, கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ட்ரிக் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த காலம் இண்டெக்ஸ் நம்பர் தான் நமக்கு என்ன வருது, ஆன்சர் வருது. கரெக்ட். ப்ராடக்டோட நேம், ப்ரைஸ், அவைலபிலிட்டி, ஆஃபர் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அட் அ டைம்ல இங்கேயே கொடுக்கணும். இண்டெக்ஸ் நம்பரை எப்படி கொடுத்தா உங்களுக்கு எல்லா ஆன்சரும் வரும் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கர்லி பிராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ப்ராடக்டோட நேம் இருக்கு. ப்ராடக்டோட நேம் செகண்ட் காலம்ல இருக்கு. தென் கமா தென் ப்ரைஸ் தேர்ட் காலம்ல இருக்கு 2, தென் அவைலபிலிட்டி ஃபோர்த் காலம்ல இருக்கு, ஸோ 4, தென் கமா ஃபிஃப்த் காலம்ல என்ன இருக்கு, ஆஃபர் இருக்கு, ஸோ 5. இதெல்லாம் கொடுத்துட்டு அகெயின் கர்லி பிராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு தென் கமா இப்போ இங்கே எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்கணும். ஒரு நம்பரை டைப் பண்ணக்கூடாது. அதாவது கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு அட் அ டைம்ல எல்லா காலமோட நம்பரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? என்டர். அவ்வளோதான். அட் அ டைம்ல நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் வீலுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துடும், அட் அ டைமில் வந்துடும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெரிஸ் எடுத்துக்கிறேன், 103. ஓகே, இங்கே இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0ல இருக்குது, ஸோ 0. அண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ இங்கே எஸ் இருக்குது, 5. தென் ஆஃபரில் 5%. ஓகே, ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவில் கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட் அ டைமில் ஆன்சர் வந்துடும், டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.